மன்னார்குடி. மன்னார்குடியில் தொடர்ந்து 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறார் தற்போது தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா யாருன்னு உங்களுக்கே தெரியும். டிஆர் பாலு அவருடைய மகன். அவருடைய சொந்த ஊரும் இந்த மன்னார்குடி தொகுதிக்குள்ள தான் வருது. அது மட்டும் இல்லாம 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி ஆட்சி அமைச்ச போது அப்போது டெல்டா மாவட்டங்களில் பரவலாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, டெல்டா மாவட்டங்களுக்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவமே இல்லை, அமைச்சரவையில் முக்கிய இடம் எதுவுமே வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எல்லாமே எழுந்தது. ஆனால் அதை எல்லாமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் கேட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நானே டெல்டா காரன் தான், நானே ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே டெல்டா பகுதியை ஒட்டுமொத்தமாக என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் சில முணுமுணுப்புகள் இருந்தது. அதன் பிறகு டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக ஆக்கப்பட்டார். தொடர்ந்து மன்னார்குடி தொகுதியில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்ததன் காரணமாக மீண்டும் இவருக்கே சீட் வழங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் உடன்பிறப்புகள். டிஆர்பி ராஜா அவர்கள் மீது திருவாரூர் மாவட்டம் முழுக்கவே ஒரு நன்மதிப்பு இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அவருக்கு மீண்டும் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் உடன்பிறப்புகள் சொல்லி வர்றாங்க.